ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல என்னோட சண்டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு க்ராசரிஸ் வாங்குறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த vlogல மெயினாக வந்துட்டு ஒரு லஞ்ச் காம்போ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும். ஆக்சுவலாக வந்து இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்லேயும் சரி வாசத்துலேயும் சரி சூப்பராக இருக்கும். வீடே வந்து நெய் வாசமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன் கேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் கிரேவியும் இருந்தது. அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். வெதர் பாருங்க, அன்னைக்கு கொஞ்சம் சன்னியாக இருந்தது. இதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரியான ப்ளூ ஸ்கை பார்க்குறதே வந்து இங்கே ரொம்ப அபூர்வம், அதுவும் வின்டர் சீசனில். இப்போ வந்து நாங்கள் ஸ்ப்ரிங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 20 டேஸில் வந்து ஸ்ப்ரிங் வந்துடும். ஸோ யூகேயில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் தான் இந்த மாதிரி சன்னியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா மழையா, அதுக்கப்புறம் க்ளவுடியா, அதுக்கப்புறம் ஸ்னோ, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட் செயின் வந்து யூகேல மோர் தென் 200 பிளேசஸில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே இந்த கடை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு வீக்கெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன்ஸ். ஸோ இங்கே வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஆனியன்ஸ் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிங்க் கலரில் வந்து ஆனியன்ஸ் வந்து இங்கே கிடைக்காது. நாங்கள் இந்தியன் ஷாப் போனால் அந்த மாதிரி ஆனியன்ஸ் வாங்குவோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து இங்கே கிடைக்காது, பெரிய வெங்காயம் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேரட்டு, பட்டர்நட் ஸ்குவாஷ், ஸ்ட்ரிங் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். பட்டர்நட் ஸ்குவாஷுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் தான். அப்புறம் நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும் செய்கிறதுக்காக சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தயிர் வந்து இங்கே நாங்கள் கடையில் தான் வாங்குவோம். ஸோ வீட்டில் வந்து உர ஊற்றுனா உரையாது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அதனால் தயிர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பிரிஷித்தாவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து தேங்காய் இருந்தது. இந்த மாதிரி தேங்காய் கிடைக்கும்போது நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதை உடச்சி திருவி ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஸோ அப்போ தான் வந்து வீக் டேஸில் வந்து எப்போ வேணுனாலும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், வாட்டர்மெலன், அதாவது கோசாப்பழம், அப்புறம் வந்து பைனாப்பிள், அதுக்கப்புறம் முழாம்பழம் மாதிரி ஒரு வெரைட்டி, அதெல்லாமே வந்து இங்கே இருக்கும். அப்புறம் பாருங்கள், இது குக்கும்பர், வெள்ளரிக்காய். இங்கே வந்து இப்படி தான் பெருசு பெருசாக கிடைக்கும். இது வந்து சாலட்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் சும்மாவும் சாப்பிட்லாம் கட் பண்ணி வெஜிடபிள்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மீலுக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ளேவர்ட் யோகர்ட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த ஐல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட்ஸ் தான் இருக்கும். இதில் எல்லா கண்ட்ரி ஃபுட்ஸும் வச்சுருப்பாங்க. அதில் இட்டாலியன் செக்ஷனில் பாஸ்தா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் செக்ஷனில் லென்டில்ஸு, அதாவது பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், மஞ்சள், சேமியா, ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், பிக்கிள்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்பளம், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கும். ஸோ இந்தியன் ஷாப்பில் போய் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து தீந்துருச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்து நாங்கள் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பேக்ஸ் வந்து 5 kgs 10 kgs அந்த மாதிரி இங்கே கிடைக்கும். ஸோ ஆஃபர் இங்கே வந்து போடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது நாங்கள் வந்து இதை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்குவோம். இப்போது தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து தாளிக்கிற பெட்டியில் தீர்ந்துருந்தது, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் வந்து குக்கிங்கில் வந்து நிறைய ஜீரகம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சோம்பு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆயில் தீர்ந்துடுச்சு. ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து எங்கள் குக்கிங்கில் ஆலிவ் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறத விட மல்டிபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணோன்னா எல்லா ஆயில்ஸில் இருக்கிற சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஷேக்கர்ஸில் வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் தீர்ந்துருச்சு. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் என்னோடய ஹாபி, என்டர்டெயின்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எல்லாமே அதுதான். ஸோ வீட்டில் இருக்கேன் அப்படின்னாவே நான் மோஸ்ட்லி கிச்சனில் தான் இருப்பேன். என்னோடய கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும், ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்கும். என்ன வீட்டில் இருக்கும்போது நான் வந்து நிறைய டைம் வந்து கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால் வந்து கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினப்பேன். அதனாலயே நிறைய பிளான்ஸ் வந்து அங்கே வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நானே சிக்கனை கட் பண்ணி சமைக்க போகிறேன். மோஸ்ட்லி வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பீசஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பீசஸாக கட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஹோல் சிக்கனாகவும் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம இதே மாதிரி வாங்கிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டி பீசஸாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரி. இப்போ பாருங்கள், சிக்கனெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் போட மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை பாயில் பண்ணிக்கிறேன். அதுக்கு குக்கரில் முட்டை ஆட் பண்ணி அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு சவுண்டு வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நெய்ச்சோறுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நெய்ச்சோறுக்கு 3 வெங்காயம் வேணும். அதாவது 2 வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம், லாஸ்ட்டில் மேலே தூவுறதுக்காக. அதுக்கப்புறம் 1 வெங்காயம் வந்து போட்டு வதக்கிறதுக்காக. அப்புறம் 1 வெங்காயம் வந்து சிக்கன் கிரேவிக்கு, 2 தக்காளி சிக்கன் கிரேவிக்கு, அதோட கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை வந்து வெந்துடுச்சு. ஸோ அதை வந்து உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், சோம்பு, அதோட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை இருந்தது, அதை சேர்த்துட்டு அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன்லேயும் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற தக்காளி வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால நான் வந்து இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் நம்ம நெய்ச்சோறுக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ஆயிலும் ஆட் பண்ண போகிறதில்ல, நெய்யிலே தான் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த நெய்யிலேயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ இந்த வெங்காயம் வந்து அந்த நெய்யில் வதங்கும் போது வீடு ஃபுல்லாக அந்த நெய் வாசம் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். கருக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போது அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த நெய்யிலேயே வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனையும் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்கள், பக்கத்தில் சிக்கன் கிரேவியும் வந்து கொதிச்சிட்ருக்கு. நம்ம நெய்ச்சோறுக்கும் வந்துட்டு தாளிச்சிட்டு இருக்கோம். இந்த கீ ரைஸை நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு 2 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வந்து இந்த வெங்காயம் வதக்கணும்ல அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த நெய்யோடு சேர்த்து வதக்கும்போது சாதம் வந்து அந்த குழையாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த அரிசியை வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது அந்த வதக்கின அரிசியை நம்ம ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸ்னால். நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் இல்லை அப்படின்னா ஓப்பன் பாட்லேயும் நீங்கள் வந்துட்டு இதை செய்யலாம். நம்ம ஃபைனலாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட நெய்ச்சோறு வந்து ரெடி ஆகிடும். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 90% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. இதெல்லாம் சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே தான். நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால அந்த மூடியிலேருந்து விழுற தண்ணி தான் வந்து அது. ஸோ அதுவே வந்து நம்ம கிரேவிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அந்த கிரேவியில் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அதை கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நெய்ச்சோறு வந்து வெந்துடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து நம்ம கிளறி விட்டோம்னா குழையாமல் அந்த நெய் சாதம் வந்து சூப்பராக இருக்கும். இது இன்னும் டேஸ்டி ஆக்கிறதுக்காக ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்ச்சோறு வித் சிக்கன் காம்பினேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னுமே பிரிஷிஸ் ஹோம் இன் லண்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.